ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது வந்து ஈஸியானதான், ஆனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெசிபி தான். ஆனால் என்ன ஒன்றுனா நம்ம வேறு விதமாக ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். அட என்னங்க இது பஜ்ஜி செய்ய தெரியாதான்னு கேட்பீங்க. இது வந்து நம்ம பொட்டுக்கடலை மாவு வச்சு பஜ்ஜி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து நான் சும்மா ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பொடி பண்ணி சலித்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதை சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சலித்து எடுத்துருக்கேன். இது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் காமிக்கிறேன் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் அரிசி மாவு இல்லாதனால கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தாலும் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சின்ன டம்ளரில் மாவு இருக்குன்னா ஒரு 1/4 டம்ளர் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்குங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சோம்பு வந்து அந்த வாசனைக்காக நான் வந்து சும்மா 1-2 நசுக்கி போட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பும் பெருங்காயத்தூளும் சோம்பும் போட்டாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வரமிளகாத்தூள் போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம பஜ்ஜி மாவு எப்பவுமே பஜ்ஜி மிக்ஸ் வாங்கிட்டு வந்தால் கரைப்போம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு நம்ம இப்போ கரைக்கணும். கரைச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிட்டோம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டை சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்து கரைச்சிக்கலாம். மாவு கரைக்கும் போதே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து முட்டை சேர்க்கல, ஆனால் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும். வாங்க இப்போ நம்ம பஜ்ஜி போடலாம். பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு வடை சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்ருக்கு. இது ஏற்கனவே பஜ்ஜி போட்ட எண்ணெய் நேற்று போட்டது, அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம பஜ்ஜி மாவில் வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கில் போடனாலும் போடலாம், பன்னில் போடனாலும் போடலாம், அப்பளத்தில் போடனாலும் போடலாம். உங்களுக்கு எதில் பஜ்ஜி தொட்டு போடணுமோ அது மாதிரி நீங்கள் தொட்டு போடுங்க. அப்புறம் வந்து இது வந்து நம்ம வந்து கடலை மாவு பஜ்ஜி மாவு வீட்டில் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க பொட்டுக்கல்லையே வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் பஜ்ஜி போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து பன்னில் தான் போட போகிறோம். இப்போ பன்னில் தொட்டு பஜ்ஜி போடலாம் வாங்க. பாருங்களா, பன்னில் பஜ்ஜி போட்டாச்சு. நான் வெளியில் எடுத்து வச்சுட்டோம், உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம பஜ்ஜி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பஜ்ஜி மாவில் போட்டது மாதிரியே வந்திருக்கு. பஜ்ஜி மாவில் போடுறத விட இப்போ நீங்கள் பொட்டுக்கல்லையில் மாவில் போட்டிங்கன்னா பஜ்ஜி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பஜ்ஜி மாவோ இல்லை கடலை மாவோ இல்லாத டைமில் நம்ம பொட்டுக்கல்லை இருந்தால் போதும். நமக்கு பஜ்ஜி சுட்டு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கல் மாவில் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி கூட. இது வந்து டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஐயோ பஜ்ஜி மாவுலேயே கடலை மாவுலேயே நம்ம யோசிக்க செலவில். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.